ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் வந்து பொது அறிவியல் விதிகள். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொப்லரின் பரப்பு விதியானது டேஷ் அழிவின்மை விதிப்படி அமைகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோண உந்தம். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். சூறை காற்றில் கூரை தூக்கி எறியப்படுதல் கீழ்கண்ட எவற்றின் பயன்பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெர்னோலியன் தேற்றம். அடுத்த கொஷின் பாருங்கள். பைரோமீட்டர் டேஷ் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஸ்டீஃபன் விதி. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராமன் விளைவு எவ்வகை ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தூய்மையான திரவங்களில் நிகழும் ஒளிச்சிதறல். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இயற்கை தேர்வு கோட்பாடு முன்மொழிந்தவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சார்லஸ் டார்வின். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இயற்கை தேர்வு கோட்பாடை வந்து முன்மொழிஞ்சிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது நியூட்டனின் முதல் விதியோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நிலைமம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டப்ளர் விளைவை பொறுத்து கீழ்காணும் கூட்டுறவில் எவை சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒளியில் டப்ளர் விளைவு சமச்சீரானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சரி. ஒளியில் டப்ளர் விளைவு வந்து சமச்சீரானது, இது வந்து தப்பு. ஸோ ஒளியில் டப்ளர் விளைவு சமச்சீரற்றது, இது வந்து தப்பு. ஒளியில் டப்ளர் விளைவு சமச்சீரற்றது, இது வந்து சரி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1, 4 வந்து சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மீட்சி எல்லைக்குள் ஒரு பொருளில் ஏற்படும் தகைவு அதன் திரிபுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இந்த விதியை கண்டுபிடித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஹூக் விதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கோள்களின் இயக்கம் பற்றிய கொப்லரின் இரண்டாம் விதி டேஷ் எனவும் அறியப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சமபரப்பு விதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஈர்ப்பு மாறிலி ஜி மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் ஜி ஆகியவற்றுக்கிடையே உள்ள தொடர்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஜிஎம் = GR². அடுத்து பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்றாகும்? நியூட்டனின் ஈர்ப்பு விதியானது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது, இது வந்து சரி. பூமிக்கும் நிலவுக்கும் இடையே உள்ள ஈர்ப்பு விசையை குறிக்கிறது, இதுவும் வந்து சரி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏபி ரெண்டுமே வந்து சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாகனங்கள் பழுது பார்க்கும் பணிமனைகளில் வாகனங்களை உயர்த்த எந்த விதியின் அடிப்படையில் இயங்கும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுத்தப்படுகின்றன? ஸோ நீரியல் உயர்த்திகள் வந்து எந்த விதியின் அடிப்படையில் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பாஸ்கல் விதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹூக் விதிப்படி தகைவு ப்ரொபோர்ஷனல் திரிபு, இது சரி. தகைவு = E × திரிபு, இதுவும் வந்து சரி. ஸோ மூணாவது வந்து தவறு, ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். குளிர்சாதன பெட்டி மற்றும் பனிக்கட்டி தொழிலகத்தில் செயல்படும் தத்துவமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வெப்ப இயக்கவியலின் இரண்டாம் விதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இயற்கை தேர்வு கோட்பாடு முன்மொழிந்தவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சார்லஸ் டார்வின். அடுத்து பாருங்கள். வான ஊர்தியின் இறக்கை டேஷ் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பெர்னோலி தேற்றம். அடுத்தது பாருங்கள். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் மாதிரி 3 இது கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அப்படியே நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டு வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொது விதி பார்த்தீங்கன்னா, அமிலமானது நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். ஸோ இது டேஷ் ஆய்ந்தறிதல் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தொகுத்தறி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டார்வின் கூற்றுப்படி இனங்கள் எதன் மூலம் தோற்றுவிக்கப்படுகின்றன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிறிய தொடர் மரபு சார்ந்த மாறுபாடு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சயின்ஸ் அறிவியல் என்னும் சொல்லின் தோற்றுவாய் மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லத்தீன். லத்தீன் மொழி சொல்லிலிருந்து வந்து இந்த சயின்ஸ் என்ற சொல் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அடுத்து பாருங்கள், கொப்ளரின் பரப்பு விதியானது டேஷ் அழிவின்மை விதியின்படி அமைகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கோண உந்தம். ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அடுத்து பாருங்கள், இதயம் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவற்றின் அமைப்பு மற்றும் பணிகளை புரிந்து கொள்ள உதவும் விதி வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, லாப்லேஸ் விதி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஹபிள் விதி எதனை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, டப்ளர் விளைவு. அடுத்து பாருங்கள், பைரோமீட்டர் டேஷ் விதியின் அடிப்படையில் வேலை செய்கிறது. ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ஸ்டீஃபன் விதி. ஸோ அவ்வளோதான் வந்து பொது அறிவியல் விதிகள். ஸோ இந்த டாப்பிக்கில் இருந்து கேட்ட கொஷின்லாம் எல்லாமே கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.